நல்லா புரிஞ்சுக்க. சிவன் கோயில் யாரு கட்டினா? முன்னோர்கள் யாரு கட்டினா? ராஜாக்கள் தான் சிவாலயம் கட்ட முடியும். ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊர்ல சிவன் கோயில் கட்டுறேன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல சிவத்தை வணங்குவது என்பதே சாதாரண விஷயம் கிடையாது. சிவத்தை வணங்கணும்னா யாருடைய அனுமதி வேணும்? அவனருளாலே என் வாக்கு இல்ல, மாணிக்க வாசக பெருமானுடைய வாக்கு. ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேணும். ஈசனுக்கு ஆலயம் கட்டணும்னா என்ன வேணும்? ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள மனிதர்களால் மட்டுமே, ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள கிராமத்தால் மட்டுமே சிவாலய திருப்பணி செய்ய முடியும். இந்த இடத்துல சாமி இருந்தாரு, எத்தனை பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க, நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த தேதியை யார் முடிவு பண்றா? ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் 1000 பேர் நிதி போடுவாங்க, பணம் போடுவாங்க, கட்டுவாங்க. ஒரு சிவாலயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரை யார் முடிவு பண்ணுவா? இதெல்லாம் சத்தியம்.